அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்த பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து, நௌஷாத் கான் லீ எழுதிய தடிச்சா பிரதா அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. இது ஒரு சிறுகதை தொகுப்பு நூல். இந்த தலைப்பே இதுவரை கேள்விப்படாத ஒரு தலைப்பு. தமிழ்ச் சூழலில் சற்றும் அறிமுகப்படுத்தப்படாத ஒரு சொல் இது. தடிச்சா பிரதா. என்ன இது அப்படின்னு இந்த தலைப்ப வாசிச்சதும், தலைப்ப தேடுனேன். தமிழ்ல கூகுள்ல தட்டச்சு தேடும்போது கிடைக்கல. அத ஓரளவுக்கு ஆங்கிலத்தில அதே இத அப்பே தேடும்போது, அதிர்ச்சியான ஒரு தகவல் எனக்கு வந்தது. அ அந்த தகவல் என்னன்னா, மகாராஷ்டிரால ஒரு பகுதியில அ மனைவியை வாடகைக்கு விடும் முறை. அதுக்கு பேரு அதற்கு இந்த பேர் சொல்லி அழைக்கிறாங்க. தடிசா பிரதான். அ அது என்னன்னு நெறைய பேரு YouTubeலாம் போட்டிருக்கிறாங்க. அத நான் என்னது தம்பி இந்த பேர இந்த புத்தக தலைப்பா வச்சிருக்காருன்னு பார்த்தா, முதல் கதையுமே அதுதான். மொத்தம் 30 சிறுகதைகள். முதல் கதையும் அதுதான். ஆ இந்த கதையில அந்த முறைய பற்றி, அது என்ன நடக்குதுன்றதெல்லாம் அவரு நம்மகிட்ட விளக்கம் சொல்லல. அந்த அந்த மாதிரி ஒரு சூழல்ல வாடகைக்கு மனைவியா ஆக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய குரல்ல இருந்து இந்த சிறுகதை தொகுப்பு தொடங்குது. ஆ நம்ம எத்தனையோ விதமான பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், வன்முறைகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். இது கொஞ்சம் புதிய ஒரு இதா பார்க்குறேன் நானு. பொருளீட்டுவதற்காக இந்த மாரி செய்றாங்க. அப்புறம் இதிலே பார்க்கும்போது முன்பொரு காலத்தில ஒரு செய்தி படித்த நினைவு. தமிழகத்தில ஒரு 10, 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இந்த இது இருந்த மாரி. அப்படியாக தம்பியின் முதல் கதையிலேயே அவர் இந்த மாரி ஒரு கருவுல சிறுகதைய முதல் கதைய வச்சதுமே, முழுமையா படிக்கணும்ன்ற ஆர்வத்த தூண்டிட்டார். அந்த பெண்ணின் குரலா வச்சு அந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு நல்வாழ்வு அமைகிறது அப்படின்னு சொல்றாரு. நம்ம பொதுவா ஒரு விஷயத்த நினைக்கும்போது, அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு கூட யோசிப்போம். நம்ம அப்படி சொல்லியிருக்கலாம்ல, நம்ம அப்படி பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டே வருவோம். சில நேரம் நம்ம அதையே நினைச்சு நம்ம அப்படித்தான் சொன்னோம் அப்படின்னு நம்மளே நம்ப வைப்போம். நான் அப்படித்தான் பேசிட்டேன் அவர. நம்ம உண்மையிலேயே பேசியிருக்க மாட்டோம். வந்த பிறகு கொஞ்சம் அப்படியே பேசி நினைச்சுக்கிட்டே வருவோம். நான் அவர்ட்ட இந்த கேள்விய கேட்டுருக்கலாம்ல, இந்த கேள்விய கேட்டுருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே வருவோம். கொஞ்சம் கொஞ்சம் அதுவே சிந்தனை ஆகும்போது, நான் அவர அப்படியே கேட்டுட்டேன் அப்படின்னு நம்ம மனசு நம்பும். அந்த மாதிரியாகத்தான் இந்த சமூகத்தின் மீது நௌஷாத் கான் எத்தனை விதமான பார்வை, கேள்விகள், சமூகத்திலிருந்து அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நடந்தவைகளாக கற்பனை செய்து இத்தனை கதைகள கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புறேன். எந்த கதையிலுமே எதிர்மறையா, கெட்டதுக்கு போற எந்த கதையோ, கருவோ கிடையாது. எல்லாமே நேர்மறையா, நல்லதா, நகைச்சுவையா, சில நகைச்சுவை துணுக்குகளான கதைகளும் உண்டு. நல்லதா போற மாரி நெறைய கதைகள் கருவ எடுத்து இந்த கதைகள பூரா சொல்லியிருக்கிறாரு. நம்ம பேச நினைக்கிறது, நம்ம சொல்ல நினைக்கிறது, நம்ம செய்ய நினைக்கிறது, நம்ம செய்ய இயலாமல் போனது, நம்மளுடைய ஆதங்கம், இதை எல்லாத்தையும் செய்ததாகவும், நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறியதாகவும் இந்த கதைகள்ல பார்க்கிறேன். ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒ இதுதான் இந்த ஆர்டர்ல இப்படி போறாரு போல. இந்த மாரி கிராமத்த பத்தியே பேசுவாரு. இது நகரத்த பத்தியே இல்ல வெளிநாடு போனவன பத்தி அப்படி கிடையாது. 30ம் 30 மாதிரி விதவிதமா எழுதியிருக்கிறாரு. "கல்வியே கண்" அப்படின்னு ஒரு கத. ஆ இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும், இந்த பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு தெரியாது. இந்த கல்விய கன்றதெல்லாம் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நெறைய பெண்கள் பாதிக்கப்பட்ட இது. சரியாக 10வதோ, 11வதோ அவர்கள் வரும்போது, 12வதோ வரும்போது, அந்த நேரத்துல ஒரு குழப்பம் வரும். இந்த ஊர்ல, கிராமத்துல. எவனாவது மொட்டை கடிதாசி போட்டுருவான். இல்ல ஏதாச்சும் வச்சு பேசுவாய்ங்க. எங்கேயாவது எழுதி வைப்பாய்ங்க. இது என்ன செய்யும்னா, அந்த ஆணுக்கோ, இத செஞ்ச பசங்களுக்கோ எந்த பாதிப்புமே கிடையாது. அந்த வீட்ல அந்த பிள்ளையோட படிப்ப நிறுத்திருவாங்க. இது அவர்கள் ஒரு நகைச்சுவையாகவோ, இல்ல அந்த பெண்ண கிண்டல் பண்றதுக்காகவோ, இல்ல அந்த பெண் திரும்பி பார்க்காததுக்கு பழி வாங்குறதுக்காகவோ செய்த சாதாரண ஒரு செயலா, நகைச்சுவையா அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அது என்ன செய்யும்னா, அந்த பெண்ணுடைய கல்விய அதோட நிறுத்திரும். அவங்க அப்பா, அம்மா நிறுத்திருவாங்க. அவங்க சொந்தக்காரங்க நிறுத்திருவாங்க. "இங்க பாரு வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சு. இனிமே படிக்கக்கூடாது" அப்படின்னு நிறுத்திருவாங்க. இது எந்த அளவுக்கு பாதிப்படையும்னா, அது ஒரு தலைமுறையவே அது பாதிக்குது. ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு ச ச கொஞ்சம் கூட எதிர் எ எ என்ன நடக்கும்ன்றத சிந்திக்காம செய்த ஒரு காலி செயல், ஒரு மொட்டை கடிதாசி. அந்த மொட்டை கடிதாசிய கேட்டு,
அந்த பக்குவத்துல தான் அப்போதைய பெற்றோர்களும் இருந்தாங்க. இது என்னம்மா நீ போய் படி அப்படின்னு சொல்லாம படிப்பை நிறுத்திடுவாங்க. அதை எடுத்து ரொம்ப சிறப்பா ஒரு சிறுகதையில அருமையா வச்சிருக்கிறார். அவங்க அப்பா வந்து கிடக்கட்டும் போ அப்படின்னு வந்து அவரும் நாம இருக்கிற மாதிரி படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அப்புறம் அவரே மனம் திருந்தி படிக்க வைக்கிற மாதிரி கதையை அழகா முடிச்சிருக்காரு. அதுலதான் இது மாதிரி நான் நிறைய இந்த கடவுளுக்கு எதிரானவன், நீரும் சோறும், பெண்ணின் நிறம் சிவப்பு, முன்னாள் காதலி, இந்த மாதிரி நிறைய கதைகள்ல தன் மனம் என்ன நம்ம ஆதங்கப்படுவோம், இல்லை நம்ம என்ன நடக்கும்னு நினைக்கிறோமோ அதை பூரா நடந்ததாக வச்சு அருமையா எழுதியிருக்கதா எனக்கு படுது. எழுத்தாளர் என்ன மாதிரி எழுதியிருக்காருன்னு எனக்கு என்ன சிந்தனையில எழுதினாரு தெரியல. இந்த கதைக்கு அடுத்து இன்னொரு கதை நம்ம இன்னொரு கதை குறிப்பிட்டு சொல்லணும். ஐ லவ் சிக்கன். பிகே படம் பார்க்கும்போது கடைசியில் கதாநாயகன் மறுபடியும் போயிட்டு அந்த ஊருக்கு கிரகத்தை ஆளுகள்கிட்ட சொல்லுவார், இந்த பூமியில் இருக்கிறவங்க பேசுறது ஒன்று, அவங்க செய்கிறது ஒன்று. ஐ லவ் சிக்கன் அப்படிம்பாங்க. அப்படின்னா பறவைகள் விலங்குகள் மேலே அவங்க பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, அன்னைக்கு வந்து சிக்கன் சாப்பிட போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நகைச்சுவை நிறைந்த நிறைய கதைகளும் இதில் இருக்குது. மொத்தம் 30 கதைகள். இது நான் இந்த கதையை பற்றி, சிறுகதை தொகுப்பை பற்றி பேசிட்டேன். கொஞ்சம் அந்த எழுத்தாளரை பற்றியும் சொல்லிடுறேன். இந்த எழுத்தாளர் மட்டும் இல்லை, அமீரகத்தில் எனக்கு தெரிஞ்சு எழுதுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து மற்ற ஊரில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறணும். இவங்க எல்லாருமே 10 மணி நேரம் 8 மணி நேரம், குறைந்தது 8 to 10 மணி நேரம் வேலை செய்கிறவங்க. அதன் பின்பு பயணத்திற்காக முன்னையும் பின்னையும் 1 மணி நேரமாவது அவங்களுக்கு போக்குவரத்து ஆகும். அதன் பிறகு வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு இருக்கிறவங்க குடும்பம் பார்த்துக்கிறவங்க, குடும்பத்தோடு இல்லாமல் தனியாக தங்கி இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுக்கான சமையல், அப்புறம் துணிமணியை துவைக்க, அயன் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு இது போக கிடைத்த ஓய்வு நேரத்தில் இந்த மாதிரி புத்தகங்களும் எழுதுறாங்க. அப்போ இவங்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டி தானே ஆகணும். இந்த மாதிரி எழுத்தாளர் தான் நம்ம நௌஷாத் கான். தன்னுடைய வேலை பணி பளு எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த எழுத்தும் தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த எழுத்தின் மூலமாக சினிமாவுக்குள்ளே போயிடணும் அப்படின்ற ஆவல் உள்ள ஒரு மனிதர் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தனியாகவே மோனோ ஆக்டிங் பண்ணி நிறைய வீடியோக்களும் வெளியிட்டதையும் நான் பார்த்துருக்கேன். நல்லா பண்ணுவார். இப்படியாக தன்னுடைய ஓய்வு நேரத்தில், ஓய்வு நேரம் இல்லைன்னாலும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த எழுதணும், தன்னுடைய கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிற எழுத்தாளர் நௌஷாத் கான். அவர் எழுதிய தடிச்சா பிரதா என்ற சிறுகதை தொகுப்பை பற்றி இன்று உங்களுடன் பேசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.